செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஒன்னை வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதற்கான ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் 2025-2026 10/1/2026 முடிஞ்சுது. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் செக்யூரிட்டி டெபாசிட் 30,000மோ 1,00,000மோ 5,00,000மோ நான் பே பண்ணியிருந்தேன். அதற்கான ரீஃபண்டுக்கு நான் எலிஜிபிளா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டு தான் இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் 1. இதில் உங்கள் நேம் விடுபட்டு போயிருந்தா, உங்கள் நேம் இல்லை அப்படின்னா, அந்த லிஸ்ட் 1ல் உங்கள் நேம் இல்லை ஆனாலும் நீங்கள் ரீஃபண்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்களோட இமெயில் ஐடிக்கு ddugselcom@gmail.comக்கு உங்களோட நேமு, ஏஆர் நம்பர், காப்பி ஆஃப் பேமெண்ட் ரிசிப்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் 11/2/2026க்கு முன்னாடி அனுப்பி வச்சிங்கன்னா உங்கள் நேமை அவங்க சரி பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உங்களோட நேமை இன்க்ளூட் பண்ணி நெக்ஸ்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதற்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரீஃபண்டே ஸ்டார்ட் ஆகும் எல்லாருக்குமே. அதே போல் நீங்கள் அனுப்பக்கூடிய மெயிலில் சப்ஜெக்டில் கண்டிப்பாக செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஐஃபண்ட் 2026 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணீங்களோ அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் வந்துடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் விடுபட்டு போயிருந்தால் மறக்காமல் அவங்க சொல்லியிருக்க இமெயில் ஐடிக்கு அவங்க சொல்லியிருக்க சப்ஜெக்டை டைப் பண்ணி உங்களோட நேம், ஏஆர் நம்பர் அண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ண ரிசிப்டோட அட்டாச்மெண்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ ஜேபிஜி ஃபார்மேட்லேயோ அட்டாச் பண்ணி அவங்க அந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பிடுங்க. அதுபோல் நான் ஃபஸ்ட் ரவுண்டில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணேன். செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு அப்கிரேடேஷன் ஆகி போனேன். ஃபஸ்ட் ரவுண்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணேன். செகண்ட் ரவுண்டில் நான் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு அப்கிரேட் ஆகி போனேன். ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ண காலேஜுக்கும் செகண்ட் ரவுண்டில் அப்கிரேட் ஆகி போன காலேஜுக்கும் ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டியூஷன் ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கவங்களுக்கான லிஸ்ட்டை சூன் அவங்க ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க.